வெல்கம் டு என்டேவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்புறம் குரூப் டிக்கு ரீசனிங் சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம். கான்செப்ட் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸோட இந்த சாப்டரில் வந்து அனலாகி பற்றி பார்க்க போகிறோம். அனலாகியில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. பிக்சர் பேஸ்டு, ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் வேர்ட்ஸ் பேஸ்டு, நியூமெரிக்கல் அண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் அப்படின்னு. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு டைம் கன்சூமிங் கூட. பிக்சர் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து மினிமம் ப்ரிப்பரேஷனில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். காமனாக அனலாகி அப்படின்னா என்னென்னா லாஜிக்கல் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் கொடுத்துருக்கிறத நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே லாஜிக் வர்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சூஸ் பண்ணணும் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிக்சர் பேஸ்டு அனலாகி. இப்போ இதில் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி ரிலேஷனை இங்கேயும் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறத சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த சிம்பிள் வந்து மிரராக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க மிரராக இது போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ ஆப்ஷன் சிலையும் ஏலையும் இருக்குது. இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், பிக்சர் பேஸ்டும் சரி இல்லை ஜிகே பேஸ்டும் சரி. இந்த ரிலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க ட்ரையாங்கிள் வந்து ஷேட் அவுட் ஆகிடுச்சு, வெளியில் இருக்க சர்க்கிள் வந்து ஷேடாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இதில் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் இருக்க ஹெக்ஸாகன் வந்து ஷேடின் ஆகணும். ஸோ இப்போ இது ஒன்று தான் ஷேடாக இருக்குது, ஆன்சர் வந்து பி தான். அதில் ஜிகே பேஸ்டு அனாலஜி இல்லை வேர்ட்ஸ் பேஸ்டு அப்படின்னா இந்த மாதிரி செஃப் ரெஸ்டாரண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போது இதுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் செஃப் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார்மசியில் ட்ரக்கிஸ்ட் இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் சூஸ் ஆகும், மற்ற எதுவுமே இதில் ஆப்டாக வராது. அடுத்தது அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் எங்கே போவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட போவாங்க. இது லெக்சரர் இல்லை. அதே மாதிரி ஸ்கூல்னு போடக்கூடாது, ஸ்கூலுங்கிறது ஒரு பிளேஸு, டீச்சர் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் அனலாகி. இதில் வந்து பிக்சரும் ஜிகேவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் கங்கா அப்படின்னா கங்கா வந்து ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகுது. அப்போது புரோவில் ஆரிஜினேட் ஆகிற ரிவர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவும் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமெரிக்கல் அனலாகி பற்றி பார்ப்போம். ஆல்ஃபபெட்டிக்கலுக்கு தனியாக வீடியோ போகிறேன், ஏன்னா அனலாகி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியல. நியூமெரிக்கல் அனலாகி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் பேஸ்டு அனலாகி இருக்கும். அதாவது இப்போ இந்த ரேஷியோவில் இந்த சைடு இருக்கிறது வந்து ஒரு செட்டு, அதே மாதிரி இந்த சைடில் நம்ம கொண்டு வரணும். பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன லாஜிக் இருக்கோ அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆப்ஷனை ரைட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க செட்டை ஏ அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க லாஜிக் என்னவா வேணா இருக்கலாம். இப்போ அந்த ஏங்கிற நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா A² + 1 பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா A³ + ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, இல்லைனா A³ + ஏவே போட்டிருப்பாங்க. இல்லைனா இதுக்கும் காமனாக ஏதாவது ஒரு மல்டிபிள் இருக்கும். இப்போது 7 இருந்தால் இங்கே 25 இருந்தால் 7 × 3 + 4 அப்படின்ற மாதிரி அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த நம்பர் கொண்டு வரலாம். ஸோ இதே லாஜிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஷினை பார்த்தா மினிமம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே கண்டுபிடிச்சா தான் அடுத்த 20 செகண்ட்ஸில் கால்குலேஷன் போட்டு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். இது ப்ராக்டிஸ் பண்ண. நியூமெரிக்கல் அனலாகி நல்லா பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1 to 50 ஸ்கொயர்ஸ் நல்லா கற்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 to 25 க்யூப்ஸும் நல்லா கற்று வச்சுக்கோங்க. இது வந்து நியூமெரிக்கல் அனலாகிக்கு மட்டும் இல்லாமல் குவான்டிலியுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டிவிசிபிலிட்டி ரூல்ஸு, டிஜிட் சம்ஸு, சம் ஆஃப் டிஜிட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் சிஸ்டம் ரூல்ஸையுமே கற்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அனலாகியில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 4 டிஜிட்ஸில் ஒரு அனலாகி வருது அப்படின்னா அதில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து இதில் ஏதாவது இந்த டிஜிட்ஸை வந்து வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இது ஏதாவது க்யூப்ஸாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு நம்பரோட க்யூப்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கும் எவ்வளோ காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 596 காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இதுக்கும் 596 காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது 2017 596 எவ்வளோ அப்படின்னு போட்டு கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக 7 + 6 அப்படின்னு கூட்டினோம் அப்படின்னா 2613 தான் வரும். இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா 500 கூட்டுறோம், 2000லேருந்து 500 சொச்சம் கூட்டுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 2600 தாண்டிடும். ஸோ 2613 தான். இந்த 7ஓட இப்போ எப்படி போடும்போது எப்படி போடுவோம்னா 2017 அப்புறம் 596ன்னு போடுவோம். இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 7 + 6 13க்கு 3ன்னு போடுவோம். ஸோ என் 3ல் இருக்கிறது 2 தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே குவான்டிட்டி சரி ரீசனிங் சரி இந்த மாதிரி டிஜிட் சம் ஆஃப் டிஜிட்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ண கற்றுக்கங்க. அனலாகியில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து க்யூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஷின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த நம்பரை இன்ட்டு 7ஓ 6ஓ இல்லை ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸில் ஏதாவது நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ரேஷியோ லாஜிக் வந்து மேட்ச் ஆகும். சில கொஷின்ஸ் வந்து காமன் டிஃப்ரென்சஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த க்யூப்ஸு காமன் டிஃப்ரென்சஸ்லாம் ரொம்ப ஈஸி சைடில் போயிடும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை வச்சு சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் மாடரேட்டில் டிஃபிகல்ட்டி சைடில் வரும்.
இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 15:65 இருக்குது. 24க்கு அப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இதுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது. அதே மாதிரி லாஜிக்கு இந்த சைட்லேயும் நம்ம இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ 15 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்கொயர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 16 பக்கத்தில் வரும். ஸோ 4 ஸ்கொயர் -1ன்னு போட்டால் 15 வரும். அதே மாதிரி 65 எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4 கியூப் ப்ளஸ் 1க்கு பக்கத்தில் வரும். இப்போ 4 கியூப் வந்து 64 + 1 65. ஸோ அதே மாதிரி 24க்கு என்ன போடலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர் -1 போடலாம். இப்போ 5 ஸ்கொயர் -1 போடும்போது 24 வருது அப்படின்னா 5 கியூப் + 1 அப்படின்னா 126. அவ்வளோதான். ஸோ எப்போயுமே இந்த கியூப்ஸு ஸ்கொயர்ஸுக்கு பக்கத்தில் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த டேரெக்டாகவே கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் பேட்டர்ன் தான். 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 11 1210 இருக்குது. இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதாவது க்யூப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 11 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 1331. ஆனால் இங்கே இருக்கிறது 1210 தான். அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 121 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அந்த 121மே பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர் தான். ஸோ இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 11 கியூப் -11 ஸ்கொயர் தான் ஆன்சராக வந்திருக்கு. கியூப் -a ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்க்கும்பொழுது 8 கியூப்னா 512 வரும். 8 ஸ்கொயர்னா 64 வரும். இப்போ 12ல் 4 போச்சுனால 8. இது ஒன்று தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கூட போடலாம். கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் நமக்கு நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸை பார்க்கும்போதே நம்மளால் டேரெக்டாகவே போட்டுற முடியும். இப்போ 343 அப்படிங்கிறது 7 கியூபு, 36 அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயரு. அப்போது இங்கே 13 இருக்குன்னு இருக்குது. அப்போ இந்த 7 + 6 13ன்னு வருது. இப்போ அடுத்த கொஷின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 64 வந்து 8ஓட ஸ்கொயரும் வரும், 4ஓட கியூபும் வரும். ஆனால் நமக்கு இந்த முதல் லாஜிக்கில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து 4 கியூபு, 16ங்கிறது 4 ஸ்கொயரு கூட்டணும் அப்படின்னா 8 வருதா. அப்போது 27 அப்படிங்கிறது வந்து 3ஓட கியூபு, 25 அப்படிங்கிறது வந்து 5ஓட ஸ்கொயரு, 3 + 5 8. இப்போது இது மூணுத்துக்குமே இந்த 3 லாஜிக்கையுமே ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் எது அப்படின்னு பற்றி பார்க்கணும். மொதல் ஆப்ஷன் வந்து வராது. ஏன்னா 28 வந்து கியூப்லேயும் வராது, ஸ்கொயர்லேயும் வராது. இந்த ஆப்ஷனும் வராது. 37ங்கிறது கியூப்லேயும் இருக்காது, ஸ்கொயர்லேயும் இருக்காது. ஸோ இது ரெண்டில் பார்க்கும்போது 216 அப்படிங்கிறது வந்து 6ஓட கியூபு. ஸோ 6. 64 அப்படிங்கிறது 8ஓட கியூபு ப்ளஸ் 8 போட்டோம் அப்படின்னா 14 வருது. ஸோ இது சி தான் ஆப்ஷன். ஸோ சி தான் ஆன்சர். ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a கியூப் முதல்ல இருக்குது, ரெண்டாவதுல இருக்குது b ஸ்கொயர், மூணாவது இருக்க சி டேர்ம் வந்து a + b அப்படின்னு. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கொயர்ஸில் ப்ளே ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் ப்ளே ஆகிருக்கும். 15 அப்படிங்கிறது வந்து 8 இருக்குது அப்படின்னா இப்போ 15 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். 5 + 3 போட்டால் 8 கூட வரும். ஆனால் 25 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக டிவைட் ஆகிறது வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 15 / 5 அப்படின்னா 3 வரும், ப்ளஸ் 5 போட்டோம் அப்படின்னா 8. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து a / 5 + 3 அப்படின்னா b வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 25 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும், ப்ளஸ் 5 போட்டோம் அப்படின்னா 10 வந்துடும். ஆப்ஷனில் 10 இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஏ தான் ஆன்சர். இந்த கொஷின் பார்த்தாலே தெரியுது. இது வந்து 7 கியூபு, இது 11 கியூபு. அதே மாதிரி 7லேருந்து 11 அப்படின்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இது 9 கியூபு, இப்போ 4 இன்க்ரீஸ் ஆனால் 13 கியூபு. 13ஓட கியூப் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2197. ஸோ இதோட ஃபார்மேட்டை இந்த மாதிரி எழுதலாம். a கியூப், அப்போ இங்கே இருக்கிற ரெண்டாவது டேர்ம் வந்து a + 4 கியூப். அவ்வளோதான். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து 20 இருக்குது, 20க்கு அப்புறம் 28 ஆயிருக்கு. இப்போ இந்த 20 28 ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான். ஸோ இப்போது 4 வந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 20, 4லேருந்து இன்ட்டு 7 போட்டோம் அப்படின்னா 28. இதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறது ஆப்ஷன்ஸில் எதுன்னு பார்க்கணும். இன்ட்டு 5 இன்ட்டு 7. இப்போ இது இங்கே எல்லா இடத்துலையுமே இன்ட்டு 5 போடும்போது 0ன்னு வரணும். இது மூணுத்துலையுமே 0ன்னு வரல, இதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ 8 5னா 40, 6 5னா 30ன்னு வரணும், 2 5னா 10ன்னு வரணும். ஆனால் இங்கே வரல. இங்கே மட்டும்தான் என்னென்னா 12 5னா 60ன்னு வந்துருக்கு, 12 7 84 வந்துருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இது எப்படி எழுதலாம் பேட்டர்ன் அப்படின்னா a × 5 அண்ட் a × 7. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 21 2 40 85 30 அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம கியூப்ஸும் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 கியூப் நம்ம யூஸ் பண்ணி என்ன ப்ளே பண்ணாலும் 40 கியூப் பண்ணும்போது வேல்யூ எங்கேயோ போயிடும். ஸோ 85 வருது அப்படின்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் இருக்குது. இதில் டிஜிட்ஸை ப்ராடக்ட் பண்ணுறது மூலமாக இந்த வேல்யூ வருது பாருங்கள். இப்போ 4 × 2 அப்படின்னா 2 வருது. அடுத்தது i8 40 அப்படின்னா 40 வருது. அப்போ 3 × 0னா ஆன்சர் 0 தான். இது மாதிரி கூட இப்போ அந்த இப்போ 21ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 தனியாக 1 தனியாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் அதை ப்ராடக்ட் பண்ணி இந்த மாதிரி கூட கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் கொஸ்டினில் எதுவும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னா.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 13ங்கிறத 1 தனியாக 3 தனியாக எடுக்கக்கூடாது, 13 தான் ஆப்ரேட் பண்ணணும், சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக நார்மல் மெத்தட்ஸில் வரல, கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸில் வரல, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி அந்த டிஜிட்ஸை செப்பரேட்டாக கூட நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஆன்சர்ஸ் வருதான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 21 இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 21:3, 34:7, 54 என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் 2+1 கூட்டினா 3 வரும், 3+4 கூட்டினா 7 வரும், 5+4 கூட்டினா 9 வரும். ஆப்ஷன்ஸில் 9 இருக்குன்னா நீங்கள் போட்ட மெத்தட் சரி தான், அந்த 9 சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸு அவ்வளோதான். அப்போது 0 தான் ஆன்சர். இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் மாடரேட் டிஃபிகல்ட்டியில் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னா எக்ஸாமில் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 7 ஆயிருக்கு. அதை நீங்கள் 2 கியூப் தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ 8 - 1 அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல 23 கியூப் வந்து 37ன்னு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ அந்த மெத்தட் இல்லை. இந்த மாதிரி அனலாகியில் ரேராக கேட்குற ஒரு டைப் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு கேட்குறது. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த கொஷின்ஸை கரெக்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் லீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கேண்டிடேட்ஸை விட. இப்போ 2 அப்படிங்கிறது 7 அப்படின்னா 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் 7 அப்படிங்கிறது வந்து 3, 5, 7. ஸோ 2 ப்ரைம் நம்பர் ஸ்கிப் ஆகி 3வது ப்ரைம் நம்பர் வந்திருக்கு. இப்போ 23 அப்படி இருக்குன்றது அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்க 2 ப்ரைம் நம்பர் ஸ்கிப் பண்ணி 37 வந்திருக்கு. 29, 31 ஸ்கிப் பண்ணிட்டு 37 வந்திருக்கு. ஸோ இப்போ 11 அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க ஒரு ப்ரைம் நம்பர் 13, அதுக்கப்புறம் இருக்க ஒரு ப்ரைம் நம்பர் 17, அதுக்கப்புறம் இருக்கிறது 19. ஸோ ஆப்ஷனில் 19 இருக்குங்கிறதுனால இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரேராக வர கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின் டிஃபிகல்ட்டாக வரும்போது நீங்கள் அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 25 × 7 அப்படின்னா 175 வருது. ஸோ இப்போ இந்த 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயர். அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா 49 × 6 அப்படின்னா 294. இப்போ இந்த 49 எங்கேருந்து வருதுன்னா அந்த 7ஓட ஸ்கொயர். அவ்வளோதான். சிம்பிளாக அந்த 294ல் 7 டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது 4 7 28, 7 14. இப்போ வந்து 42 6ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 49. அதுதான் அந்த 7 49ல் வருது அப்படின்னு. இப்போ டேரெக்டாக கண்டுபிடிக்க வரலனாலும் பரவாயில்ல, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சால் கூட போதும். இப்போ 175 டிவைட் பை 7 போட்டோம் அப்படின்னா 25 வரும். 7 14, 7 35 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 294 டிவைட் பை 6 போட்டோம் அப்படின்னாலும் 4 24, 9 6 54. இப்போ இந்த 49 எங்கேருந்து வருது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், 7ஓட ஸ்கொயர். அது மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க கற்றுக்குங்க. அப்படி கூட நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டிவைட் பண்ணாது பெருசாக. இப்போ 9 3 பண்ணாலுமே 11 4 ஆகாது. ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறது. இப்போது 4 3 12 -1 அந்த மாதிரி. ஸோ 1 பை 1 தான் நீங்கள் செக் பண்ணணும். முதல்ல வந்து 4க்கு 11க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 4 3 12 போடலாம், -1 போடலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு போட்டோம் அப்படின்னா முன்னாங்க 12 -1 போட்டால் இங்கே 11 வரும். ஆனால் 9 தான் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 4 2 8, 4 2 8 + 3 அப்படின்னா 11 வருது. அதே மாதிரி இதுலேயும் வருதா 3 2 6 + 3 9 வருது. அடுத்தது 11லேருந்து 31 போகுது அப்படின்னா இன்ட்டு 3 போடலாம். அப்போது 11 × 3 33 -2 போட்டால் அப்படின்னா 31 வருது. அப்போ இதுலேயும் அது மாதிரி வருதுன்னா 9 3 27 -2 போட்டால் 25 வருது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு ஸோ என்ன பேட்டர்னா A × 2 + 3னா B செகண்ட் டேர்ம் வருது. செகண்ட் டேர்ம் × 3 -2 அப்படின்னா தேர்ட் டேர்ம் வருது. இப்போ இதே மெத்தடு ஆப்ஷன்ஸில் எது இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது செட் ஆகும். 6 × 2 12 + 3னா 15, 15 × 3 45 -2 43. அவ்வளோதான். என்ன லாஜிக்கில் கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மினிமம் ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததை சால்வ் பண்ணி ஆப்ஷன் கண்டுபிடிக்க அடுத்த ஒரு 15 செகண்ட்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 11 வந்து 1 தனியாக பிரிக்கக்கூடாது, 11 தான் வச்சு ஹேண்டில் பண்ணணும். இப்போது 24 57 இப்போ இது ரெண்டில் இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 33 வருது. அதே மாதிரி 11 × 3 33. ஸோ மொதல் டேர்மை × 3 போடுறோம், வர்ற வேல்யூ தான் செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்முக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அப்போது மொதல் டேர்ம் 7 × 3 போட்டோம் அப்படின்னா 21, 39ஓட 21 கூட்டும் பொழுது 60 வந்துடுது. ஸோ அதில் என்ன பேட்டர்ன் அப்படின்னா A × 3 + B அப்படின்னா C. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஆப்ஷன்ஸில் பிக்கும் சிக்கு டிஃப்ரென்ஸை வச்சு அது இந்த ஏவோட மல்டிபிளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 45 வருது. ஸோ 15 × 3 45. ஸோ டி தான் ஆன்சர். ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரீசனிங்கில் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி அனலாகில அதாவது பார்த்த உடனே எப்படி அது ஸ்கொயரா கியூபா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா கண்டிப்பாக அது ப்ராக்டிஸில் தான் வரும். 1 by 1 தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஒரு லாஜிக்கு வந்து ஒரு மெத்தட் செட் ஆகும், ஆனால் ரெண்டாவது பார்க்கும்போது அது செட் ஆகாது. ரெண்டுத்துக்கு செட் ஆகும், அது ஆப்ஷன்ஸில் வராது. ஸோ இந்த மாதிரி 1 by 1 எலிமினேட் பண்ணி தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் டக்குன்னு. அதாவது அந்த கொஷினை பார்த்தோன்னே அது மல்டிபிளா இல்லை ஸ்கொயர்ஸோட ப்ளஸ்ஸாக -1 இல்லை மாதிரி இல்லைன்னா டிஜிட்ஸை வச்சு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுவும் இது எக்ஸாம் ஹாலில் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் மேட்ரு. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களால் சொல்ல முடியும். 238 அப்படிங்கிறது 7ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 414 அப்படிங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 4 + 4 + 1 அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9 வருது. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ அதை போட்டிங்க அப்படின்னா 238 / 7 அப்படின்னா 3 21 4 28 34ங்கிறது. இப்போ அந்த 34 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஓட மல்டிபிள் 17 × 2 34. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா b / 2a அப்படின்னா சின்னு வருதா. ஸோ இப்படியும் போடலாம். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 414 2a அப்படின்னா 46. இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஸோ இதுதான் அதில் இருக்க பேட்டர்ன். b / 2a அப்படின்னா 3வது சி வேல்யூ. ஸோ இந்த ஃபார்மேட்டில் போடும்போது 27 270 தான் வரும். இப்போ 270 / 2 டைம்ஸ் ஆஃப் 27 அப்படின்னா 27 27 10 டைம்ஸ் ஆஃப் 27 இதை அடித்தோம் அப்படின்னா 5. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினில் பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு மல்டிபிளால் தான் 27 வந்து 140 இருக்குது, 22 115 இருக்குது. இப்போது 22 115 அப்படின்னால 5 தான். ஸோ 22 × 5 அப்படின்னா 110 + 5 போட்டிருக்காங்க. அப்போது a × 5 + 5 அதான் அதில் இருக்க ஃபார்மெட்டு. இப்போது ஆன்சருக்கு வந்து 32 அப்படின்னா 32 × 5 எவ்வளோ வரும்? 160 + 5 165 அவ்வளோ. இந்த மொதல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கும் 14க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 8 காமன். அதே மாதிரி 14க்கும் 30க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 16. ஸோ வந்து முதல்ல 8 ஏறுது, அடுத்ததில் 16 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்ன ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே ஃபார்மேட்டில் பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் பார்த்தோம் அப்படின்னா 7லேருந்து 12 வந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது, 12லேருந்து 22 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1:2 அதே ரேஷியோவில் இதுலேயுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரியுமே ஒரு சில கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் மோஸ்ட்லி டிஃபிகல்ட் சைடில் வரும் இந்த மாதிரி கொஷின்லாம். அடுத்து இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 6 வந்து 8 ஆயிருக்கு, 3க்கு என்னவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 6 8 ஆகுறதுங்கிறத வந்து நிறைய விதமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ டிவைட் பை 3 போட்டால் 2 வரும், 2ஓட கியூப் 8ன்னு வரும். ஆனால் 3 வந்து டிவைட் பை 2 போட முடியாது. ஸோ இது எப்படியா இருக்குது அப்படின்னா 6 × 2 12 12 - 4 8. ஸோ இப்போ அது எப்படின்னா a × 2 -4. 3 × 2னா 6, 6 - 4 2. ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 13ஓட ஸ்கொயர் வந்து 169. அப்போ 167 போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது a, இங்கே வந்து என்னென்னா a² - 2 அப்படின்னு. இப்போது 23ஓட ஸ்கொயர் உங்களுக்கு தெரிலனாலும் 23ஓட ஸ்கொயர் வந்து 3 9ல் முடியும். ஸோ அதுலேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 527 ஒன்று தான். எப்போவுமே கொஷினை வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வந்து வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா ரீசனிங்கில் மட்டும் இல்லை குவான்டிட்டிலையுமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணி இந்த கால்குலேஷனோட லோடு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். டைரெக்டாக யூனிட் டிஜிட் மெத்தடில் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது கியூபில் போட்டிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது 5³ + 5. ஸோ 125 + 5. இப்போ 6³ வந்து 216 ப்ளஸ் போடும்போது 6 போடும்போது 222. ஸோ இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா a³ + a அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப ஈஸி சைடில் வருது. இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இதுக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து மினிமம் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் தான். பார்த்தோன்னே தெரியும். 130 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 வந்து 648 இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு காமன் மல்டிப்பிளை வச்சு தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இல்லைனா 24ஓட ஸ்கொயர் வந்து 576. அங்கேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணி 648 கொண்டு வந்துருக்கணும். இப்போது 4லேருந்து 8 வருது அப்படின்னா எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 மல்டிப்ளை பண்ணால் தான் 8 வரும். ஸோ 4 7 28, 14 7 98 அந்த மாதிரி ஒரு 7ங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 8ன்னு முடியும் யூனிட் டிஜிட்டில்.
இப்போது 24லேருந்து நீங்கள் 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே 240, 20 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 480. ஸோ அப்போ அதுக்கப்புறம் 7 வருது அப்படின்னா 27ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 648 பக்கத்தில் வேல்யூ வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதுக்கு மாதிரி 27ன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 28, 7 2 14, 16, ஸோ 48 போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ வரும், 648 வரும். ஸோ இந்த கொஸ்டினை என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா a இன்ட்டு a+3 அப்படின்னு போடும்போது நமக்கு b வேல்யூ வருது. ஸோ இப்போ 24 இன்ட்டு 27 அப்படின்னா 648. ஸோ இதே பேசிஸில் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ யூனிட் டிஜிட்டை வச்சு போடும்போதே மொதல் ஆப்ஷனும் ரெண்டாவது ஆப்ஷனும் வராது, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா 25ஓட 3 கூட்டினோம் அப்படின்னா 28, 28 இன்ட்டு 25 அப்படின்னா 40க்கு 0ல் தான் ஆன்சர் முடியணும். அப்போ இது இல்லை. அதே மாதிரி 20ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இதோட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலுமே இந்த இடத்துல 0ன்னு வரணும். இப்போ இதுவும் இல்லை. இப்போ இது ரெண்டில் தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். 22 இன்ட்டு 25ன்னு போட்டோம் அப்படின்னா 550 கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி 4 டிஜிட்ஸ்லாம் வரும்போது நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு க்யூப்ஸ் ப்ளே ஆகிருக்கணும், இல்லைனா காமன் டிஃப்ரென்ஸ் தான் ப்ளே ஆகிருக்கணும். இதுலேருந்து நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கனாலே காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே கிளியராக தெரியுது, ஒவ்வொரு டிஜிட்டும் +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 3ங்கிறது வந்து 4 ஆயிருக்கு, 8 9, 2 3 ஆயிருக்கு, 4 வந்து இதில் 5 ஆயிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இதுலேருந்து போடும்போது 5 6 ஆகும், 7 8, 1 2 ஆகும், 6 7 ஆகும். ஸோ 6 8 2 7 இதுதான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா +1 1 1 காமன் டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 26 ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 3 கியூப் -1 இருக்கலாம். அப்போது அடுத்தது 5 75 ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 கியூப் 125 -1 போட்டால் 124 வரணும். ஆனால் 74 தான் இருக்குது. ஸோ இது அந்த பேட்டர்ன் இல்லை. ஆனால் 3லேருந்து 26 வருது அப்படின்னா அதோட 3 கியூப்பில் தான் ஏதோ ப்ளே ஆகிருக்கணும். ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்டு வந்து 9 இன்ட்டு 3 27 -1 வருது. அப்போ அதே மாதிரி 5க்கு போடும்போது 5 ஸ்கொயர்னால் 25 இன்ட்டு 3 அப்படின்னா 75 -1 போட்டால் 74 வருது. ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்போ 7 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ வரும், 49 இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 9 3 27 -1 போடும்போது 6ல் முடியணும். ஸோ 49 இன்ட்டு 3 போடும்போது இந்த ரேஞ்சில் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ 146 தான் ஆன்சர். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னா a ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 -1. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸுமே சில நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸ் மல்டிபிள்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கூட ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ இது எப்படின்னா 4 இன்ட்டு 5ன்னு பார்த்தா 20 வருதா, அடுத்தது 5 இன்ட்டு 6ன்னு பார்த்தா 30 வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னா a இன்ட்டு a+1, a+1 இன்ட்டு a+2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் போட்டு பார்த்தீங்க அதே மாதிரி அப்படின்னா 8 இன்ட்டு 9 72, 9 இன்ட்டு 10 90 வருது. ஸோ அதுதான் பேட்டர்ன். அப்போ இதுக்கு போடும்போது 6 7 42 போடலாம். ஸோ 6 இன்ட்டு 7 42, 7 இன்ட்டு 8 56 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான பேட்டர்ன் இதுதான், a இன்ட்டு a+1, a+1 இன்ட்டு a+2. ஆக்சுவலாக உங்களுக்கு நம்பர்ஸோட ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக ப்ளே பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி அனலாஜி சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதனால தான் எப்போவுமே குவான்டிட்டியுமே சரி படிக்க ஆரம்பிக்கும் போது நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறது. நம்பர் சிஸ்டம், டிவிசிபிலிட்டி ரூல்ஸு, எந்த நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி அனலாகி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக எனக்கு டக்கு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் 1 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 98 14ஆல் டிவைட் பண்ணலாம். கண்டிப்பாக 162 18ஆல் டிவைட் ஆகும். இப்போது அதை போட்டு பார்க்கும் 98 டிவைட் பை 14 அப்படின்னா 7 வரும். ஸோ 14 இன்ட்டு 7 98. ஆனால் 18 இன்ட்டு 7 போட்டால் 162 வராது. பட் பிகாஸ் 8 7 56ன்னு வேறு வேல்யூ தான் வரும். அப்போ இது வந்து ஒரு காமன் மல்டிபிளுக்கு அந்த ஃபார்மேட் கிடையாது. இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14ஓட ஸ்கொயர் வந்து 196. 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 196, அதில் பாதி 98. ஸோ என்ன ஃபார்மேட் அப்படின்னா a ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போது 18ஓட ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 324, அதில் பாதி 162. அதே மாதிரி 26ஓட ஸ்கொயர் டிவைடட் பை 2 அதான் ஆன்சர் நமக்கு. 26ஓட ஸ்கொயர் வந்து 676, அதில் பாதி 338.
இந்த சம் போட்டாச்சு. ஆக்சுவலாக இதுவும் போட்டாச்சு 6827. இந்த சம் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 50, 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 82, 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிற போது 160. இப்போ வந்து 7லேருந்து 9 போகுது அப்படின்னா 13லேருந்து 15 போகும், அதாவது +2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னா 226. இதில் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 41 ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்கொயரோ கியூபோ ப்ளேஸ், இதில் 4 41 ஆயிருக்கு. இதில் ஸ்கொயரோ கியூபோ வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்க எல்லா வேல்யூமே டபுள் டிஜிட் நம்பரு. இதில் நம்ம எந்த ஸ்கொயர் பண்ணாலும் சரி, கியூப் பண்ணாலும் சரி 37 அளவுக்கு கம்மியான வேல்யூ வராது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வச்சு பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா யூனிட் டிஜிட்ஸை, இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸாக இருக்கணும். இப்போ 4 × 1 4, அவ்வளோதான். 3 21. ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ இதில் என்ன ஃபார்மேட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி வரல, கியூப்ஸும் ஸ்கொயர்ஸும் அதில் பாசிபிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்ஸை ப்ராடக்ட் பண்ணியோ இல்லைனா ஆட் பண்ணியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 412 49. இதில் 49 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர், அதாவது 7ஓட ஸ்கொயர். அந்த 7 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 + 1 5 + 2 7. ஸோ அதே மாதிரி இதுலேயும் போடலாம். 3 + 6 9, 9 + 1 10. ஸோ 10 ஸ்கொயர் 100. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதில் என்ன ஃபார்மேட் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அதான் இதில் ஃபார்மேட் ஆகும். இந்த சம் பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியும். 90 15ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 1115 203ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா எல்லாத்தையுமே 5ஓட மல்டிபிள் தான் அப்போது. ஸோ 90/15 போட்டிங்க அப்படின்னா 6 வரும். அதே மாதிரி 1015 / 203ன்னு போடும்போது நமக்கு 5 வருது. ஸோ இது என்ன ஃபார்மேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 அப்படிங்கிறது 1 + 5 அப்படின்னா 6. ஸோ A இன்ட்டு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படின்னா அதில் இருக்க 15 1 + 5ன்னு போட்டுக்கிட்டா 6. ஸோ 15 × 6 90. அதே மாதிரி 203 இன்ட்டு இப்போ 2 + 0 + 3 அப்படின்னா 5 வரும். ஸோ 1015. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 + 6 7, 7 × 16. ஸோ 6 7 42, 2ல் முடியும் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 3 ஆயிருக்கு. ஸோ இது வந்து +1 இருக்கலாம். ஆனால் 23 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 24 இங்கே இல்லை அப்படின்னா 2 ஸ்கொயர் -1 வந்திருக்கலாம். 4 - 1 3 வந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 23 ஸ்கொயர் பண்ணும்பொழுது எங்கேயோ போகும் வேல்யூ. 3 - 1ன்னா அது அந்தளவுக்கு இதில் சின்ன வேல்யூ ஆப்ஷன்ஸில் இல்லை. இதில் சம் ஆஃப் த டிஜிட்ஸும் பண்ண முடியாது, ஏன்னா சிங்கிள் டிஜிட் தான். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 வந்து அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர். ஸோ அதே மாதிரி பார்க்கும்பொழுது 23 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 23க்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் 29. 29 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அது ஆன்சர். 15 76 21. இப்போ 81க்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. 15லேருந்து 56 அப்படின்னா × 4 போட்டோம் அப்படின்னா 60, -4 போட்டால் 56 வரும். ஆனால் 21க்கு அது மாதிரி போட முடியும்போது 21 × 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு 84 போயிடும். -4 போட்டால் 80 தான் வரும், 76 வராது. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் இல்லை. இது எப்படி போடலாம் அப்படின்னா இப்போது ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படி போட்டோம் அப்படின்னா IR 30 வரும். /2 போட்டோன்னா 15. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் அதில் பாதி செகண்ட் நம்பர். இப்போது இதில் போடும்போது IL 35, RL 42. ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 42 /2 போட்டோம் அப்படின்னா 21. இப்போ அதே மாதிரி இதில் போடும்போது 1/8 /2 போட்டோம் அப்படின்னா 4 தான் ஆன்சர். கொஸ்டினில் பார்க்கும்போது டக்குன்னு எல்லாருமே IL 35ன்னு போட்டுருவோம். ஆனால் அதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கணும். 3 21 வரல, 11 × 7 77 வரல, 7 49 வரல, 9 23 எதுலேயுமே வரல. ஸோ என்ன இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா n × 10 + 2 இருக்கலாம். 5 × 7 அப்படிங்கும்போது n × 10 + 2. அப்படி பார்க்கும்போதும் 35 15 வரல, 9 11 வரல, 9 7 63 இதுலேயும் வரல. ஸோ n × n + 2 அந்த ஃபார்முலாட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா 7ம் ப்ரைமு 5ம் ப்ரைமு. ஸோ அடுத்தடுத்த ப்ரைமோட ப்ராடக்ட்டு அந்த ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸில் செக் பண்ணும்போது 11 × 13 இது இல்லை, 3 × 5 இதுவும் இல்லை, 9 வந்து ப்ரைமே கிடையாது. ஸோ 7 × 7க்கு அப்புறம் இருக்க ப்ரைம் 11. ஸோ 77. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.
இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 1 தான் வந்திருக்கு. என்ன லாஜிக்காக இருக்குன்னா இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் 25 இன்ட்டு 1னா 25 தான் ஆன்சர் வரணும். பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து 26 தான் இருக்குது. ஸோ அது 1ஓட ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 வருது. அப்போ 25ஓட ஸ்கொயர் வந்து 625 ஆன்சர் இருக்குது. ஸோ இதான் அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். அடுத்தது 37, 65, 51க்கு என்ன பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஃபார்மெட்டு. எப்படி அப்படின்னா 37லேருந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 14 போட்டோம்னா 51 வரும். 65லேருந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 79 வரும். இல்லை கண்டிப்பாக டிஃபிகல்ட் லெவலில் தான் வரும். ஏன்னா யாருமே இந்த ஏக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ரிலேஷன்ஸ் தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ரீசனிங்கில் எடுத்தோடனே அனலாகி கவர் பண்ணதுக்கு காரணம் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இப்போ ஒரு ரீசனிங் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னா அதில் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக எந்த டாப்பிக்கில் கேட்கலாம் அப்படின்னா அனலாகி, அப்புறம் கோடிங் டிகோடிங் இதில் தான் கேட்கலாம். அதனால தான் எடுத்தோடனே நான் அனலாகி வீடியோ போட்டேன். இப்போ அனலாகிலேயே நியூமெரிக்கல் அனலாகி பார்த்தாச்சு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகி பார்க்கலாம். ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகி எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்குன்னா AZBC போட்டுட்டு CZMB அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கும் என்ன லாஜிக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் சேம் லாஜிக்காக ஃபாலோ பண்ணியிருக்க ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். நம்பர் அனலாகியை விட ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகி வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங். நம்ம அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூவை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஆல்ஃபபெட்டிக்கல் அனலாகியை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் NTPC குரூப் ரீசனிங் டோஸில் அனலாகியில் ஆல்ஃபபெட்டிக்கல் அதுக்கான கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். ஸ்டே கனெக்ட் வித் என்டேவர்ஸ். நன்றி.